ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தலப்பாக்கட்டி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி கப்பில் ஒரு 8 கப்பு அளவுக்கு அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இப்படி நல்லா கழுவி வச்சுக்கோங்க. 1 கிலோ அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் நான் இங்கே ஒரு 11 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு 2 சேர்த்து ஒரு 150 கிராம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 1.5 கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா எல்லாம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சிட்டு அது கூட புதினா கொத்தமல்லி தழை இப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ட்ரை மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மராட்டி முக்கு, ஜாதிக்காய் ஒரு துண்டு, கடல் பாசி கொஞ்சம், ஸ்டார் ஐனஸு, 2 பிரிஞ்சி இலை, ஒரு 20 முந்திரி பருப்பு, ஒரு 4-5 பட்டை, ஒரு 8 ஏலக்காய், ஒரு 8 கிராம்பு, ஒரு துண்டு ஜாதி பத்திரி, 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, இதெல்லாம் சேர்த்து நம்ம ட்ரையாக மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் நான் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்படி இருந்தால் தான் நல்லா மசாலா பொரிஞ்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க பச்சை மசாலா இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்ல எண்ணெயில் இதை வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. அந்த பச்சை மசாலா எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 10 நிமிஷமாவது இந்த மசாலா நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். எண்ணெய் நல்லா திரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கிருச்சு. வச்சுருக்கேன் இந்த ட்ரை மசாலா இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. மசாலாலேருந்து எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கிளறி வைக்கணும். இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா டைம் எடுத்து செய்யணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி விட்டுட்டு பாருங்கள், இப்போ மசாலா எண்ணெய் விட்டுருக்கான்னு பார்க்கலாம். எண்ணெயில் நல்லா மசாலா பொரிஞ்சு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இலக்கி விடுங்க. இந்த மசாலா எல்லாம் ஒன்றா நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம பாருங்கள், கழுவி வச்சுருக்க சிக்கனை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த பிரியாணிக்கு நம்ம தக்காளி சேர்த்த போகிறது கிடையாது. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. கிளறி நம்ம சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம நல்லா மூடி வச்சுக்கலாம். நல்ல மசாலாவோட சிக்கனை நல்லா இலக்கி விடுங்க. சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா சிக்கன் வேகிற வரைக்கும் விட்டுருங்க. நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மசாலா சிக்கனோட நல்லா பிடிச்சி வந்தால் தான் அது நம்ம பிரியாணியோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படியும் நீங்கள் நல்ல டைம் எடுத்து செஞ்சீங்கன்னா தான் இந்த ஒரிஜினலாக நம்ம தலப்பாக்கட்டி பிரியாணி டேஸ்ட்டு நம்ம இதுலேருந்து கொண்டு வர முடியும். மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், இந்த மசாலாவோட சிக்கன் வெந்து வந்துருச்சு. இப்போது சிக்கனும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 8 கப்பு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணின்ற அளவில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அரை எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கிறேன். இப்போ கழுவி ஊற வச்சுருக்க அரிசியும் இதோடு சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி சீரக சம்பா ரைஸில் செய்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப்பு சீரக சம்பா ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணின்னு வச்சிங்கன்னா பதம் கரெக்டாக வரும். இப்போது நான் இந்த 1 ஸ்பூன் நெய்யும் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வச்சுருங்க. அரிசி நல்லா வெந்திருக்கும். அதுக்கு மேலே தம் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பிரியாணி இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.